ஓம் கருவூர் சித்தர் பெருமானை போற்றி. ஓம் சரவண பவ. பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்தனுக்கு நான் தருவேன். கோலம் செய் துன்ப கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா. நெக்ஸ்ட் அன்பர்கள் அனைவருக்கும் சுவலட்சுமி முத்தையாவின் ஆத்ம வணக்கங்கள். இந்த பதிவு ஆவணி மாதத்திற்குரிய சிறப்பான பலன்களை காணவிருக்கிறோம். கோள்களின் கோச்சார் நிலையை வைத்து சூரிய பகவான் நமக்கு சிம்மத்திற்கு பிரவேசம் ஆவதை தான் ஆவணி மாதம் சொல்கிறோம். இந்த ஆவணி மாதம் ஆகஸ்ட் 18 முதல் செப்டம்பர் 17 வரை. இந்த மாதம் என்ன ஒரு சிறப்பான விஷயம் கேட்டீங்கன்னா, பண்டிகைக்கு உரிய நாட்கள்னு சொல்லிடலாம். அது மட்டும் இல்லாம சுக்கிரன் ஆட்சியாக போகிறார் மாத பிற்பகுதியில. அவர் தான் இயங்கும் சக்தி. அவரால் என்ன மாதிரியான பலன்கள் நடக்க இருக்குது, நம்முடைய தொழில், திருமணம், வேலை வாய்ப்பு, குழந்தை பாக்கியம் அப்படின்ற நிகழ்வுகள்ல என்ன மாதிரியான சிறப்பான ஒரு அதிரடியான திருப்பங்களையும் நமக்கு சாதகமான பலன்களையும் தர இருக்கிறார் என்பதை பார்க்க இருக்கிறோம். சுக்கிரனாலே மலர்கள், வாசனை மிகுந்த மலர்கள் அப்படின்னு சொல்லலாம். மனது மயக்குதுங்க இந்த மல்லிகைப்பூ வாசம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா. இந்த மாதிரி 12 ராசிக்கும் என்ன மாதிரியான மலர்களை நம்ம பயன்படுத்தினா, பெண்கள் நம்ம தலையில வச்சுக்குவோம், ஆண்கள் உடன் வைத்துக் கொண்டால் என்ன மாதிரியான சிறப்புகள், அதிர்ஷ்டங்கள் உங்களை தேடி வரும் என்பதை இந்த பதிவுல பார்க்க இருக்கிறோம். பதிவுக்குள் போகலாம் வாங்க. மீன ராசி மீன லக்னத்திற்கான பலன்களை காணவிருக்கிறோம். இந்த ஆவணியில் விபரீத ராஜயோகம் போன்ற ஒரு சரள யோகம் உங்களுக்கு காத்திருக்கு. ஏன்னா 8ஆம் அதிபதியான சுக்கிரன் 8இல் ஆட்சியாகக்கூடிய அருமையான காலகட்டம். ஏன்னா 3 8க்குரியவர் உங்களை வரைக்கும் நன்மை தராதவர். இந்த 8 நிறைய பிரச்சனைகளை கொடுத்தாலும் அதுதான் உங்களை சொகுசா, உங்களை ரொம்ப மனசுக்கு பிடிச்சது திருப்தியான ஒரு பலன்களை கொடுக்கக்கூடியதும் அந்த 8ஆம் இடம் தான் சொல்லலாம். 4இல் இருக்கக்கூடிய செவ்வாய், 5இல் இருக்கக்கூடிய குரு, 6இல் இருக்கக்கூடிய சூரியன், புதன், கேது, அதோட உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 7இல் 8இல் சுக்கிரனுடைய பயணம். ரொம்ப அருமையான ஒரு கோள்களின் சஞ்சாரம் அப்படின்னு சொல்லலாம். ராசியில் சனி கொடுத்து கொண்டிருக்கிற தொல்லையெல்லாம் குருவுடைய பார்வை உங்களை மட்டுப்படுத்துதுன்னு சொல்லலாம். இந்த காலகட்டம் இந்த குருவுடைய பார்வை உங்களுக்கு லக்னத்துக்கு கிடைக்கிறதுனால அந்த சனி செய்யக்கூடிய தடை தடங்கள் பிரச்சனைகளை நீக்கிடுவாரு. தன்னம்பிக்கை, தைரியம், நேர்மறை ஆற்றலோடு சுறுசுறுப்பாக மன தெளிவோடு பயணிப்பீங்க. இந்த சரளயோகம்னு சொல்றோம் இல்லையா, 8ஆம் அதிபதி 8இல் ஆட்சி பெறும்போது நமக்கு மாத பிற்பகுதியில் இன்னும் ரொம்ப சிறப்பாக இருக்குன்னு சொல்லலாம். நல்ல தைரியம், தன்னம்பிக்கை, நல்லா ஒரு உத்வேகமா பயணிக்கிறது. குழப்பம் இருந்தாலும் அந்த குழப்பம் நீங்கி தெளிவாக நடப்பது, திடீர் அதிர்ஷ்டம் ஏற்படுவது, வழக்கு வியாஜங்கள்லாம் இருப்பதுன்னா அது வெற்றி கிடைப்பது. மாத ஆரம்பத்தில் அலைச்சல் திருச்சல் இருந்தாலும் தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம், அதே போல பதவி உயர்வு, ப்ரமோஷன் இதெல்லாம் கிடைப்பது. தொழிலில் வேலைப்படு கூடும். ஏன்னா ப்ரமோஷன் கிடைக்கிறதுனால புதிய முதலீடுகள் செய்யும் போது கவனமா இருக்கணும். நம்மளுக்கு கூடுதல் படிச்சுமை இருந்தாலும் நமக்கு வரக்கூடிய அந்த வருமான உயர்வும், நம்மளுக்கான அந்த ஒரு பதவிக்கான ஒரு கௌரவமும், நம்மளுடைய பொறுப்புகளும், அந்த ப்ரமோஷன்ல நம்மளுக்கு ஒரு ஹையர் அத்தாரிட்டின்ற அந்த ஒரு சார்ஜ் கிடைக்கும் இல்லையா, அது மனநிறைவை கொடுக்குன்னு சொல்லலாம். சக பணியாளர்களுடைய ஒத்துழைப்பு தாமதமாக கிடைச்சாலுமே உங்களுடைய உழைப்பு ரொம்ப சிறப்பாக இருக்கும். அப்படின்னா கடின உழைப்புக்கு நீங்க போடக்கூடிய அந்த சிறப்பான திட்டமிடல் செயல்பாட்டுக்கு மாத பிற்பகுதியில் ஜரூரா களமிறங்குவீங்கன்னு சொல்லிடலாம். அதே போல வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் காணப்படும். பணவரவு திருப்தியா இருந்தாலும் எதிர்பாராத செலவுகள் அதிகரித்து காணப்படும். ஆரோக்கியத்துல ரொம்ப கவனம் தேவை. ஏன்னா பேக்கரி ஐட்டம், காரம், எண்ணெய் சார்ந்த உணவுகளை குறைத்து கொள்ளணும். வண்டி வாகனங்களை செல்லும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும். இரவு நேர பயணங்கள்ல கவனம். அதே போல உடல் சோர்வு, மனசோர்வு நீக்க நான் எப்பவும் சொல்றதான், மெடிடேஷன், யோகா செய்து கொள்ளுங்க. பெண்களுக்கு குடும்பத்துல விட்டு கொடுத்து போயிட்டீங்கன்னா கெட்டு போவர் கிடையாது. நிறைய வேலைபல் இருக்கும், மனசோர்வு இருக்கும். இதுக்கு தான் சொன்னேன், இறைவனுடைய திருநாமத்தை நீங்க சாண்டிங் பண்ணுவது ரொம்ப சிறப்பு. பிடித்த தெய்வ வழிபாடு நிச்சயம் வச்சுக்கணும். அதே போல விட்டுக்கூடாது. ஏற்கனவே சொன்னாம தான், கணவன் மனை உறவு என்ன சொல்வது, நிறைய விட்டு கொடுத்தாதான் உங்களுக்கு சிறப்பா இருக்கும். பிள்ளைகளுடைய முன்னேற்றம் உங்களுக்கு நல்ல மனமகிழ்ச்சி தரும். பிடிச்ச உறவினர்கள் போறதும் ஒரு ஆறுதலா இருக்கும். நீங்க என்ன மலர் யூஸ் பண்ணலாம்னா, ஆரஞ்சு நிற ரோஜாவும் கனகாம்பரமும் யூஸ் பண்ணும்பொழுது உங்களுக்கு சிறப்பான பலனை தரும். மீன ராசியா இருந்தாலும், நீங்க லக்னமா இருந்தாலும், அதே போல 3ஆம் தேதி, 12ஆம் தேதி, 21ஆம் தேதி பிறந்தவர்களும் இந்த மலர்களை சூடும் பொழுது, ஆண்கள் எடுத்துக்கொண்டு செல்லும் பொழுது உங்க முயற்சிகளில் வெற்றி கிடைப்பதும், அதிர்ஷ்ட வாய்ப்புகள் வருவதும் உங்களுக்கு ரொம்ப சிறப்பு. திருமணம் போன்ற சுபகாரியங்களை பேசலாம். குழந்தை பாக்கியம், அனைத்து விஷயங்களும் நல்ல அற்புதமாக இருக்கு. மீன ராசி லக்னத்திற்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்.